இன்னொரு கேவலமான ஒரு ஆள் இந்த கனாபாலா அவர் வந்துக்கிறாரு. அவர் சாதாரணமாக கூல் சுரேஷ் இவர்கிட்ட கேட்குறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே என்ன அப்படின்றதுக்கு, என்ன பண்ண போகிற இப்போ நீ ஃப்ரெண்டாக இருந்து என் கூட இதுவா அப்படின்ட்டு போகிறான் அந்த ஆள். உள்ளே போய் மாயா கிட்ட வேற சொல்கிறான், மாயா வாங்கினான்னு அதுக்கு என்ன சொல்கிறான், இப்போ வேறு ஆடு தானே கத்தி எடுத்துன்னு மாட்டுது என்கிட்ட நீ என்ன ஃப்ரெண்ட் ஆகுறியாண்ணா, நம்ம ஃப்ரெண்டு தானே என்ன அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன கேட்டேன், என்னத்துக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்க போகிற, ஃப்ரெண்டாக இருந்து என்ன பண்ண போகிற, பாதி எனக்கு பிச்சா கொடுக்க போகிற அப்படின்னா இவனுடைய மைண்ட்லலாம் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஏதோ ஒரு யூஸ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றது தான் இந்த மாதிரி ஆளுங்களுடைய மைண்ட் செட். ஒரு சிம்பிளான விஷயம் நம்மளாம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அது என்ன நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா, மாயா கூட யாராக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் புட்டுனாங்க அப்படின்றது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அந்த மரத்துடைய கிளையாக ஒட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த பாழ் மரத்துடைய கிளையாக ஒட்டியிருந்ததெல்லாம் ஒரு கிளையாக விழுந்துச்சு. கடைசியில் விழுந்த கிளை விஜய்க்கு முன்னாடி பூர்ணிமா. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா அது இது எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவங்க தான். விஜய்க்கு முன்னாடி விசித்ரா விழுந்தாங்க. முதல்ல பார்த்துருப்பீங்க, சரவண விக்ரம் வரைக்கும் இல்லை அப்புறம் பூர்ணிமா வரைக்கும் எல்லாருமே அந்த கேங்கில் இருந்தவங்க தான். ஜோவிகா இது அது எல்லாம் அந்த சைட்லேருந்து. விசித்ரா நல்லா இருந்தாங்க, எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி அதுவும் அதுலேருந்து வெளியே போயிடுச்சு. இந்த குரூப் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள். கூல் சுரேஷ், இவர் தினேஷ், விஷ்ணு, பிராவோ இப்போ இதில் சேர்ந்து நிற்கிறான். பிராவோ இப்போ அந்த பக்கம் போகவே காணும், பாவம். அவனுக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிது போல இருக்குது. இந்த விஜய் பையன் போய்கிறான், என்ன பண்ணுறது. அவனுக்கு ஏன் தான் புத்தி மாறிச்சோ தெரியல. முதல்ல அவ்வளோ மாயா கூட ரொம்ப சேரல, ஆனால் இப்போ ரொம்ப ஓட்டின்னு இருந்தான். இப்போ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் பேசாமல் அந்த மாயா அங்கே உட்காந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, விஜய் நல்ல பையன், விஜய் அப்படி விஜய் போயிடக்கூடாது, விஜய்க்கு ஓட்டு போடாமல் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆள், ஒரு மோசமான ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்களே, விஜய் அவ்வளோ நல்லவன். ஏன் விஜய் நல்லவன் சொல்கிறான்னா, போன வாரம் இந்த ஒரு 2 நாள் முன்னாடி டாஸ்கில் விஜய் சொன்னது 9 பேர் கிட்ட சண்டை போடுற மாதிரி மாயா கிட்ட சண்டை போட்டா அப்படின்னு உடனே மாயாவுக்கு அப்படியே ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே ஃப்ளையிங் மோடில் இருக்காங்க மாயா. ஏன்னா ஃபைனலில் வேறு இருக்கிறாங்கல்ல. அவள் கேட்க வந்த டோன் மக்கள் என்ன மயிருக்காக ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி கேட்க அப்படியே மழுப்பி மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்க, இவ்வளோ கேவலமான ஆளுக்கு மோசமான ஆளுக்கு போய் ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்காங்களே. விஷ்ணுவை பற்றி தான் சொல்கிறேன். அந்த வன்மம் அவளுக்கு இன்னும் மாறலை, அது மாறவும் போகிறதில்லை. ஏன்னா அவள் ஃபைனலில் இருக்கிறான்றது வேறு விஷயம். அவளுக்கு டிசர்விங் இல்லாத ஒரே ஒரு ஆள்னா அது மாயா தான். இந்த ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டடுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தோணலை. ஓரளவுக்கு தான் ஸ்கிரிப்டடு. ஒருத்தருடைய கேரக்டரை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி இவங்க ஆன் த ஃப்ளோ பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ மாயாவுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, எப்படியாவது விஷ்ணுடைய இமேஜ் டார் அடிக்கணும். பூர்ணிமாவுடைய இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு வெளியிலன்றது இந்த வந்தவங்க வீட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாம் சொல்லி இப்போ தெரிஞ்சிருக்கோம். அதனால் எப்படியாவது அந்த இமேஜை மாற்றணுன்றதுக்காக நான் விஷ்ணு பெரிய மன்மதனா அவனை லவ் பண்ணாலா பூர்ணிமா இதுவா விஷ்ணு எப்படி அவளை யூஸ் பண்ணா பேசி ஏன்னா பூர்ணிமாவுடைய இமேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சு. அதை கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணினே இருக்காங்க. விஷ்ணு மோசமானவன் அப்படின்றது. ஆனால் அதில் அவங்க சக்ஸஸ் ஆக போகிறது இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், புரியாத ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன நீ விதைக்கிறியோ அதை தான் நீ அறுப்ப, அதை தான் நீ அறுவடை பண்ண முடியும். நீ கெட்டது விதைச்சா கெட்டது தான் வரும், நல்லது வச்சா நல்லது தான் வரும்.